ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இந்த வீடியோல டிக்ஷனரி பத்தி பைத்தான்ல பார்க்க போறோம். டிக்ஷனரிங்கிறது ஒரு டேட்டா டைப். இப்போ லிஸ்ட்டு, டப்பிள்ஸ் மாரியே இது ஒரு டேட்டா டைப். இதில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கீஸ் வேல்யூ பேர்ஸ யூஸ் பண்ணலாம்னு சொல்லுவோம். இப்போ மத்த டேட்டா டைப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் வச்சு தான் வேல்யூஸ்லாம் ஆக்சஸ் பண்ணுவோம். வேல்யூஸு கமா செப்பரேட் பண்ணியிருக்கோம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, கீயும் இருக்கும், வேல்யூவும் இருக்கும். அந்த இண்டெக்ஸுக்கு பதிலா நம்ம கீ யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு வேல்யூவா இதில எடுக்க போறோம். ஓகேவா? அதனால தான் கீ வேல்யூ பேர்ன்னு சொல்லுவாங்க. இப்ப கீ வந்துட்டு ரிப்பீட் பண்ணக்கூடாது. மஸ்ட் பி இம்யூட்டபிள்னு ஏன் சொல்றாங்கன்னா, ஒரே கீய 2த்துக்குமே நம்ம போட்டுட்டா, இப்ப கீய வச்சு தான் இத நம்ம வேல்யூவ ஆக்சஸ் பண்ண முடியுங்கிறேன். இப்ப 2த்துலயுமே சேம் கீ இருந்துச்சுன்னா, நமக்கு தான் பிரச்சனை வரும். எந்த இதோட வேல்யூன்னு. அதனால கீ வந்துட்டு ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்தபடி வேல்யூஸ் வந்துட்டு ரிப்பீட் ஆகலாம். இது வந்து டூப்ளிகேட்டும் பண்ணலாம். டிக்ஷனரி வந்துட்டு மியூட்டபிள் தான். ஓகேவா? இப்ப டிக்ஷனரியோட சின்டாக்ஸ் பாருங்க. டிக்ட் வேரியபிள் ஈக்குவல் டூ கர்லி பிரேஸு கீ 1 கோலனு வேல்யூ 1 கமா கீ 2 கோலனு வேல்யூ 2 அந்த மாதிரி கீ 3 வேல்யூ 3 கீ 4 அப்படின்னு சொல்லிட்டு அப் டு n வரைக்கும் போயிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. இதில் 1ங்கிறது கீ, பைத்தானுங்கிறது வேல்யூ, 2ங்கிறது கீ, ப்ரோக்ராமுங்கிறது வேல்யூ, 3ங்கிறது கீ, ஜிகேங்கிறது வேல்யூ. அப்போ 3 கீக்கு 3 வேல்யூ இருக்குது. சரியா? இந்த மாதிரி வெறும் கர்லி பிரேஸ் கொடுத்தா இது எம்டி டிக்ஷனரின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டைரெக்டாக வேல்யூஸ் அசைன் பண்ணுறது இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தோம். இந்த மாதிரி டிக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியும் வந்துட்டு வேல்யூஸ் இந்த மாதிரி அசைன் பண்ணலாம். அதுவும் ஒரு டிக்ஷனரியாக மாற்றி விட்டுரும். இப்போ டிக்ஷனரியோட லெங்க்த்தை கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லென் ஆஃப் டின்னு சொல்லிட்டா 3 வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிற லெங்க்த் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ ஆக்சஸிங் டிக்ஷனரி ஐட்டம் த்ரூ கீஸ். இப்போ மற்ற டேட்டா டைப்லாம் இருக்குல்ல, லிஸ்ட்டு, டப்பிள்ஸ்லாம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸை வச்சு வேல்யூ ஆக்சஸ் பண்ணுவோம். இதில் பாருங்கள் கீயை வச்சு ஆக்சஸ் பண்ணுறாங்க. இப்போ டி ஆஃப் 2ன்னு சொன்னால் 2 கீக்கு நேரம் என்ன வேல்யூ இருக்குது? இப்போ ப்ரோக்ராமுங்கிறது அவுட்புட்டில் வரும். அதே போல் டி ஆஃப் நேம்னு சொன்னால் நேம் கீக்கு நேரம் என்ன வேல்யூ இருக்குது? ஜிகே. அப்போ அதுவும் அவுட்புட்டில் வந்துடும். இந்த மாதிரி 1 2 3 தான் நம்பர்ஸ் வந்துட்டு கீயாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கை கூட கீயாக கொடுக்கலாம். ஓகேவா? கீ தனி, வேல்யூ தனி. ஃப்ரண்ட்டில் லெஃப்ட்டில் இருக்கிறது கீ, ரைட்டில் இருக்கிறது வேல்யூ. இந்த கோலனுக்கு லெஃப்ட்டில் இருக்கிறது கீ, ரைட்டில் இருக்கிறது வேல்யூ அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போமா? இப்போது இதை நான் பிரிண்ட் பண்ணால் பாருங்கள், டிக்ஷனரி டைப்பில் பிரிண்ட் ஆகுது. இப்போ எனக்கு எல்லா வேல்யூவும் வேணாம். ஏதாவது ஒரே ஒரு வேல்யூ மட்டும் வேணும்னா டி ஆஃப் கீ கொடுத்துடணும். இப்போ 2ன்னு சொன்னால் 2 கீக்கு நேரம் என்ன வேல்யூ இருக்குது? அப்போ ப்ரோக்ராமுங்கிறது அவுட்புட்டில் வரும். இப்போ பாருங்கள், ப்ரோக்ராம் வருதா? இதுவே டி ஆஃப் 3ன்னு சொன்னால் ஜிகேங்கிறது நமக்கு வரும். இப்போது இதில் இல்லாத கீ சொன்னால் நம்ம கீ எரர் அப்படிங்கிற எரர் வரும். இதில் நான் சொன்னேன்னா சேம் கீ வந்துட்டு டூப்ளிகேட் பண்ணக்கூடாதுன்னு. இப்போ நான் வந்து பாருங்களேன், 3த்துக்குமே 1ன்னு கொடுக்குறேன். ஏதாவது 1 தான் பிரிண்ட் ஆகும். அதுவும் எது பிரிண்ட் ஆகும்? அது லாஸ்ட் கீ தான் பிரிண்ட் ஆகும். லாஸ்ட் கீயில் என்ன வேல்யூ இருக்குது? ஜிகே. அது மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். அதனால தான் கீ வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணக்கூடாது. டூப்ளிகேட் பண்ணிட்டா எதுலேருந்து எந்த வேல்யூ எடுக்கிறதுன்னு அது கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால தான் ஒவ்வொன்றுத்துக்கும் செப்பரேட் கீ வந்து கொடுத்தணும். லூப் யூஸ் பண்ணி எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபார் ஐ இன் டி அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட்டில் வெறும் ஐன்னு சொன்னால் கீ பிரிண்ட் ஆகும். இப்போ பாருங்களேன், வெறும் ஐன்னு சொன்னால் 1 2 3ங்கிற கீ பிரிண்ட் ஆகும். அதுவே டி ஆஃப் ஐன்னு சொன்னால் வேல்யூ பிரிண்ட் ஆகும். டிக்ஷனரி இருக்குல்ல, வேல்யூ எல்லாம் ஒன்று ஒன்றா பிரிண்ட் ஆகும். அப்போது நமக்கு அவுட்புட்டில் ஐ காமா டபுள் கோட்ஸில் கோலன், இங்கே ஒரு கமா. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஃபஸ்ட்டு ஐங்கிறது கீ பிரிண்ட் ஆகும். அடுத்து கோலன் வந்து டபுள் கோட்ஸில் போட்டேன். அடுத்தது கமா போட்டு இங்கே டி ஆஃப் ஐனா வேல்யூ பிரிண்ட் ஆகும். இப்போ 1 கோலன் பைத்தான், 2 கோலன் ப்ரோக்ராம், 3 கோலன் ஜிகே நமக்கு அவுட்புட்டில் வரும். ஓகேவா? இந்த மாதிரியும் நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ டிக்ஷனரியில் நம்ம அப்டேட்டும் பண்ணலாம். ஏதாவது ஒரு வேல்யூவை மாடிஃபை பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணிடணும், டி உள்ளார கீ கொடுக்கணும். ஓகேவா? கீ வந்து 3. இப்போ நான் வேல்யூ வந்துட்டு கணேஷ்னு மாற்றுறேன். இப்போ திரும்ப வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா டியை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு வாட்டி வந்துட்டு இந்த ஒரிஜினல் டிக்ஷனரி பிரிண்ட் ஆகிடும். இப்போ நான் கீ 3ங்கிற கீக்கு ஜிகேன்றதை நான் கணேஷ்னு மாற்றிட்டேன். இப்போ பிரிண்ட் பண்ணால் லாஸ்ட்டாக கணேஷ்னு மாறி பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி டிக்ஷனரி வேல்யூவை நம்ம அப்டேட் பண்ண முடியும். அதனால் டிக்ஷனரி வந்துட்டு மியூட்டபிள் தான். ஓகேவா? இப்போ அப்டேட் பண்ணிட்டோம்.
நெக்ஸ்ட்டு இன்சர்ட் பண்ணோன்னா என்ன பண்ணணும்னா, புது கீ யூஸ் பண்ணணும். 4ன்னு யூஸ் பண்ணிவிட்டு, இப்போ கணேஷ்னு கொடுத்தா, இப்போ இந்த 3க்கு அப்புறம் அந்தாண்ட 4ன்னு ஒன்று எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகிடும். பாருங்கள், 3க்கு அப்புறம் 4ல் கணேஷ்னு ஆட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். இப்போது இன்சர்ட்டு, அப்டேட்டு அதெல்லாம் பார்த்தாச்சு. அப்போ டெலீட்டு பார்ப்போம். டெலீட்டுக்கு வந்துட்டு டெல்லு ஸ்பேஸு டிக்ஷனரி நேமு உள்ளார கீ வந்துட்டு என்ன கொடுக்கலாம், 1 கொடுத்தா பைத்தானுங்கிறது டெலீட் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பிரிண்ட் ஆகுது, அடுத்தது 1 காணும். ஏன்னா பைத்தானை நம்ம டெலீட் பண்ணிட்டோம். இப்போது இந்த கீக்கு வேல்யூ வந்துட்டு நம்பர் தான் இருக்கணும்னு இல்லை, ஏதாச்சும் ஸ்ட்ரிங்கு கூட இருக்கலாம். இந்த மாதிரி இப்போ 1 பைத்தான் 2 ப்ரோக்ராம் நேம்னு ஒரு கீ வச்சுருக்கேன், அதில் ஜிகேன்னு வேல்யூ வச்சுருக்கேன். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ கீங்கிறது ஒன்லி இன்டீஜரை தான் ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது ஒரு ஸ்ட்ரிங்கை கூட கீயாக வச்சுக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு டிக்ஷனரியில் பில்ட்இன் மெத்தட்ஸ் நிறையா இருக்குது. இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்ப்போமா? இதில் கிளியரு, காப்பி, கீஸு, வேல்யூஸு, பாப் ஐட்டம், இந்த மாதிரி நிறையா பில்ட்இன் மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ இந்த எக்ஸாம்பிள் காப்பி பண்ணிப்போம். இப்போது ஒரு டிக்ஷனரி இருக்குது D1ன்னு, இதில் கீஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 இருக்குது, வேல்யூஸு பைத்தான், ஜாவா, C++Cன்னு இருக்குது. இப்போ நான் இதை காப்பி எடுத்து D2ங்கிற வேரியபிளை வச்சுட்டேன். இப்போ D2வை பிரிண்ட் பண்ணால் நமக்கு அவுட்புட்டில் இந்த மாதிரி பிரிண்ட் ஆகிடும். இப்போ D1 கிளியர் பண்ணிவிட்டு D1 பிரிண்ட் பண்ணி பார்த்தா நமக்கு எம்டி தான் வரும், ஏன்னா ஐட்டம்ஸ்லாம் கிளியர் ஆகிடும். இப்போ ஐட்டம்ஸ்னே ஒரு மெத்தட் இருக்கா, இதை நம்ம யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னா, இந்த மாதிரி டிக்ஷனரி இருக்க எல்லா வேல்யூஸ் அண்ட் கீஸ் ரெண்டுமே பிரிண்ட் ஆகிடும். கீஸ்னே ஒரு மெத்தட் இருக்குது, இதை யூஸ் பண்ணால் கீஸ் மட்டும் பிரிண்ட் ஆகும். வேல்யூஸ்னே ஒரு மெத்தட் இருக்குது, இதை யூஸ் பண்ணால் வேல்யூஸ் மட்டும் பிரிண்ட் ஆகும். இப்போ கெட்டுன்னு ஒன்று மெத்தட் இருக்குது, இதில் வந்துட்டு என்ன கீ கொடுக்குறோமோ அதோட வேல்யூ மட்டும் கெட் பண்ணி கொண்டு வரோம். இப்போ 1ங்கிற கீயில் பைத்தானுங்கிறது தான் இருக்குது, அது வந்து பிரிண்ட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, பாப் ஆஃப் 4னா இதில் 4th கீங்கிற என்ன வேல்யூ இருக்கோ அது டெலீட் ஆகிடும். இப்போ சிங்கிறது இந்த இடத்துல இருந்தது இங்கே காணுமா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாப் ஐட்டம், இது என்ன பண்ணுன்னா லாஸ்ட்டாக இருக்கிற டிக்ஷனரியில் லாஸ்ட்டாக இருக்கிற எலமெண்ட்டை டெலிட் பண்ணிடும். இப்போ வந்துட்டு C++ வந்துட்டு லாஸ்ட்டாக இருக்குது, அது வந்து இங்கே டெலிட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, இங்கே C++ன்னு இருந்தது இங்கே காணும், அது வந்து இங்கே டெலிட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அப்டேட்டுங்கிறது என்ன பண்ணுன்னா, ஒரு புது வேல்யூவோ இல்லை ஏற்கனவே இருக்க வேல்யூவோ மாற்றி விட்ரும். இப்போது 3ங்கிறது நம்ம இங்கே டெலிட் பண்ணிட்டோம், அப்போ 3ங்கிறது இங்கே இல்லை. நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்டேட்டில் 3:PHP, இப்போ புதுசாக ஒரு கீயும் ஒரு வேல்யூவும் புதுசாக போய் ஆட் ஆகிடும். இந்த மாதிரி நிறையா பில்ட்இன்ஸ் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி டிக்ஷனரி ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியும். இப்போது டேரெக்டாக வேல்யூஸ் வந்து டிக்ஷனரிக்கு வச்சுட்டோம். யூசர் இன்புட்டாக டிக்ஷனரிக்கு வேல்யூ வாங்கி வைக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு எம்டி டிக்ஷனரி எடுத்தவொடனே க்ரியேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சைஸ் வந்து யூசர்கிட்டேருந்து இன்புட்டாக வாங்கணும். அப்போது n = int இன்புட் ஆஃப், இங்கே வந்துட்டு ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கில் என்டர் சைஸ் அப்படின்னு கேட்போம். நம்ம ஒரு சைஸ் கொடுப்போம், அது எண்ணில் போய் இன்டீஜராக மாறி ஸ்டோர் ஆகிடும். இப்போ ஃபார் லூப்பில் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும், ஃபார் I in range, இதில் 0,n போட்டுருணும். இப்போது உள்ளே வந்துட்டு கீயும் வாங்கணும் வேல்யூ வாங்கணும், ரெண்டுமே வாங்கணுமா, அதனால் கீன்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்துட்டு என்டர் கீ அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து வந்துட்டு வேல்யூன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுங்கள். இங்கே வந்துட்டு என்டர் வேல்யூ, ஒவ்வொரு வாட்டியும் கீயை வாங்கின பிறகு டி கீ ஈக்குவல் டு வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டோன்னா, இந்த வேல்யூங்கிறது டிக்ஷனரியில் ஒரு கீயை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அந்த வேல்யூ போட்டுக்கிட்டே வரும். எப்போ லூப் ஃபால்ஸ் ஆகுதோ வெளியில் வந்துடும். லாஸ்ட்டாக நம்ம லூப்பை விட்டு வெளில வந்த பிறகு டிக்ஷனரியை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன் பாருங்கள், எந்த ஒரு எரரும் இல்லை. இப்போ நம்ம வந்துட்டு சைஸ் கேட்குது 3 கொடுப்போம். ஃபஸ்ட்டு கீ கேட்குது, கீ வந்துட்டு 12ன்னு கொடுப்போம். இதுக்கு வேல்யூ வந்துட்டு பைத்தான் அப்படின்னு கொடுப்போம். வேல்யூ வந்துட்டு நம்ம இந்த இடத்துல இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணியிருக்கோமா, அதனால் அப்படி வருது. இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரிங்காக மாற்றிப்போம். இப்போ எகைன் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். என்டர் சைஸ் கேட்குது 3, கீ வந்துட்டு 12,
வேல்யூ வந்துட்டு பைத்தான் அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கீ கேட்குது 14, வேல்யூ வந்துட்டு சிபிபி அப்படின்னு கொடுக்குறேன். கீ வந்து 16, வேல்யூ வந்துட்டு ஜாவா அப்படின்னு கொடுக்குறேன். பாருங்கள், 3ம் டிக்ஷனரியில் போய் ஸ்டோர் ஆகிட்டு நமக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி யூசர் கிட்டேருந்து இன்புட்டாக வாங்கி அதை டிக்ஷனரியில் ஸ்டோர் பண்ணிட்டு அதை பிரிண்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் நம்ம பண்ணி ஆகணும். ஓகேவா? இப்போ லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸ்லாம் எப்படி டிக்ஷனரியாக மாற்றுறதுங்க பற்றி பார்ப்போம். இப்போ நான் வந்து 2 லிஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். கீன்னு ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ கீன்னு ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன். அதுக்கு கேன்னு வச்சுட்டேன். வேல்யூங்கிற லிஸ்ட்டுக்கு நான் வீன்னு வச்சுட்டு அதில் 3 வேல்யூஸ் க்ரியேட் பண்ணேன். ஓகேவா? இப்போது டீன்னு ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறேன். இதில் டிக்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி உள்ளார ஜிப்பு அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இதுக்குள்ளார 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும், 2 லிஸ்ட்டு. இது 2 லிஸ்ட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு லிஸ்ட்டை கீயாகவும் செகண்ட் லிஸ்ட்டை வேல்யூவாகவும் எடுத்துக்கிட்டு அது ஒரு டிக்ஷனரியாக மாற்றி டீயில் ஸ்டோர் பண்ணிடும். இப்போ நம்ம பிரிண்ட்டில் டீன்னு கொடுத்துட்டு இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் இருக்கிறத கீயாக மாற்றிட்டு செகண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் வேல்யூவாக மாற்றி இது ஒரு டிக்ஷனரியாக பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகேவா? இது மாதிரி நம்ம டிக்ஷனரியில் பண்ண முடியும்.